ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஆமாம், 12ஆம் ராசி கரெக்ட். மீன ராசி. மீன ராசி என்ன தத்துவத்தை வச்சிருக்கு, அதோட தன்மைகள், அது இல்லாமல் அதோட லோகோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ரெட்டை மீன்கள், ம் சுற்றி சுற்றி வர மீன்கள். அப்போ சுழலக்குறை சமுத்திர மீன்கள் தானே. ஆமாம். அதனால் ஆய்வுக்குடைய ராசி, ஆய்வுகள் பண்ணக்கூடிய ராசி. கிளைமேக்ஸுங்கிற வார்த்தை பொருந்தும், மீனத்துக்கு நிச்சயமாக பொருந்தும். நல்ல, அதாவது என்றைக்குமே இப்போ நாம் கும்பத்தை பற்றி சொல்லும்போது கோல் செட்டிங், தீர்ப்பு, வெற்றின்னு சொன்னோம். சரி, வெற்றி அடைஞ்சிட்ட பிறகு அதுக்கு மேலே என்ன இருக்குது தொடர்றதுக்கு அப்படின்னா ஒன்றுமில்லாமல் போகிறதுன்னு அர்த்தம். என்னென்னு ரொம்ப அதிசயமாக பார்க்காதீங்க. உலகத்தினுடைய தத்துவம், ஆன்மீக தத்துவமே என்ன அப்படின்னா சூன்யத்தில் போய் ஒடுங்கிறது தான். ஓம் என்ற தத்துவம் என்ன சொல்லுது? பிரணவ மந்திரம். அகாரம் என்பது தோற்றம், உகாரம் என்பது வாழ்க்கை, மகாரம் என்பது மரணம். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி இருக்கு, அதான் அந்த இம்முன்ற புள்ளி. அந்த இம்மில் ஒரு புள்ளி வைக்கிறோம், அது சூன்யம். அப்போ ஒன்றுமில்லாததுலேருந்து தான் எல்லாம் வந்ததுன்னு பிக் பேங் தியரி சொல்லுது. இன்னைக்கு அந்த தியரியை விட இன்னும் அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்காங்க. அதாவது சும்மா இருக்கிறது திடீர்னு வெடிக்கிறது அப்படிங்கிறதான பிக் பேங் தியரி. அப்போ நம்ம ஞானிகளெல்லாம் சும்மா இருத்தலே சுகம்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவைப்படுதுன்னா அது மீனராசி தான். வாழ்க்கையில் தேடி தேடி சமுத்திரம் ஏங்க இது பண்ணுதுன்னா பொக்கிஷங்களை எல்லாம் உள்ளே போய் ஆழ நீந்தி போய் தேடி எடு அப்படிங்கிறத அந்த சமுத்திரம் பண்ணுறது. சமுத்திரம் முழுகிடுச்சு அப்படின்னா எல்லாமே அதுக்குள்ளே போயிடுச்சு இல்லையா. இன்னைக்கு சுனாமி வருது, பிரளயம் வருது அப்படின்னா எல்லாமே கடலுக்கடியில் தானே ஐக்கியம். அதனால் சம்ஹார ராசி, 12ஆம் இடம் சம்ஹார ராசின்னு சொல்கிறது. மீனராசி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா கரைந்து போங்க, எல்லாத்தையும் பாருங்க, அறம் பொருள் இன்பம் மூணையும் அனுபவிங்க, கடைசியில் வீடு பேருங்கிறது தான் நிச்சயம். அது இல்லாமல் திருப்பியும் சுழற்சி வரும்போது வரட்டும், ஆனால் முடிவு எண்டு பாயிண்ட்டுங்கிறது இதுதான். அதில் கடகம் அது ஒரு 30% இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிகம் ஒரு 30% இருக்குது. இது கடைசியாக நிறைவு எண்டு கார்டு போடுறதே மீனராசி. அதனால் அந்த வகையில் அது குருவனுடைய வீடு. 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரே கிரகம் ஆளுது, குருவே. அதனால் என்ன அர்த்தம்னா தத்துவத்தை பிடி, அதுக்கப்புறம் தத்துவத்தையும் மறந்து நீங்கள் ஒன்றுமில்லாமல் கரைந்து போய் அந்த இறைவனோட ஐக்கியமாகணும். 12ஆம் இடத்திற்கு முக்தி என்ற ஒரு பெயர் உண்டு, மோட்சம். அந்த மோட்சஸ்தானமாக மீனராசி. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? மீனத்தில் பிறக்கிறது ஒரு பெரும் சிறப்பு தான். ஆமாம், உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, கேரண்டி. கேமராமேன் மீனம் தான், அவரும் மீனமா? 3 பேரும் மீனம். சந்தோஷம். ஐயா, அந்த மீனத்தில் பிறக்கிற குணாதிசயங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. குணம் பொறுத்த வரைக்கும் இவங்க வெளுத்ததெல்லாம் பால், ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா யதார்த்தவாதி. ஆனால் சூதுவாது தெரியலன்னா இந்த காலத்தில் எப்படி பிழைக்கிறது? அப்போ இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. 7ஆம் இடம் பாருங்க, காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அப்போ வெகுஜனம்ங்கிறது எங்கே இருக்குது? சமூகம் 7ஆம் இடத்துல இருக்குது. அது விரோதி ஆகுது, பகையாகுது. அதுக்கு தான் இந்த பழமொழி. அப்போ என்னென்னா எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாமல் பேசுறது அப்போ விரோதமாயிருமா? கண்டிப்பாக. அதே மாதிரி பேசக்கூடாத இடத்துல பேசினாலும் பிரச்சனை வந்துடும், அது தெரியறதில்ல. அதனால் அந்த வெளுத்ததெல்லாம் பாலுன்ற அந்த தன்மை, இதுதான் இவங்களுடைய தன்மை. ஆனால் அந்த தன்மை இருக்கிறதுனால தான் இவங்களால் ஆய்வு மனப்பான்மையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக முடியுது. கரெக்டாக அந்த இன்னோவேஷன், கண்டுபிடிப்பு, மெட்டீரியலிஸ்டிக் கண்டுபிடிப்பை விட ஆன்மீக கண்டுபிடிப்பில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக்லும் இதில் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் 6ஆம் இடம் என்பது இப்போ நமக்கு உணவு, உடை, மருந்தை காமிக்குது. 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு இது அதுக்கு நேரு கண்டுபிடிப்பை கொடுக்குது. அப்படின்னா அது மருத்துவத்திலையும் கண்டுபிடிப்பு பண்ணும், மற்றபடி ட்ரெஸ் மெட்டீரியல்லையும் கண்டுபிடிப்பு பண்ணும், உணவு சம்மந்தப்பட்டதில் இது 3 தானே தேவை. கண்டிப்பாக.
அதனால் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஆய்வுகள் பண்ணும். இந்த ஆய்வு மனப்பான்மையோட டெடிகேஷனோட தன்னையே வருத்திக்கிட்டு செயல்படக்கூடியவங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஆர்வம் வந்துடுது. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவர் வந்து அதுலேயே மூழ்கிடுறாரு. ஒரு கலைஞராக இருக்கிறாங்க, அதுலேயே மூழ்கிடுறாங்க. சயின்டிஸ்டாக இருக்காங்க, அதுலேயே மூழ்கிடுறாங்க. உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறதுக்கு வர்றது தெரியறதில்ல, அதுலேயே இன்வால்வ் ஆயிடுங்க. ஆனால் அது அந்த மாதிரி ஆகிறதுனால தான் இந்த மாதிரி கருத்துக்கள் வருது, கண்டுபிடிப்புகள் வருது. இதுதான் ரூட்டு அப்படின்றது மோட்சத்துக்கு சாதனத்துக்கு நல்ல ஆய்வு பண்ணக்கூடிய தன்மை இவங்களுடைய தன்மை. சிறப்பு. ஐயா, இவங்க இந்த பிறவில மீனராசியை பிறக்கணும் அப்படின்னா என்ன கர்மம் வாங்கிட்டு இருக்காங்க? மோட்ச கர்மா தான். அதாவது மெயின் அங்கே இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, பூரட்டாதியில் ஒரு பாதம், சனியினுடைய 4 பாதம், உத்திரட்டாதியினுடைய 4 பாதம், ரேவதியில் 4 பாதம். இப்போ இந்த ரேவதியோட அந்த 27 நட்சத்திரத்தினுடைய எண்டு முடிஞ்சிருது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா மறுபிறவி அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவாங்க. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறதனுடைய தொடர்பை கொண்டு வருவாங்க. அமானுஷ்யங்களை ஆய்வு பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பொதுத்தன்மை இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு கருத்தொன்று இவங்க போகிறதுனால இவங்க கண்டிப்பாக இவங்களுடைய வெற்றி வந்து அதுதான் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் பொதுஜனங்கள் வந்து இவங்களை வந்து மதிப்பாங்க, பொதுஜனங்கள்கிட்ட மதிப்பு இருக்கும். ஆனால் அதை வந்து இவங்க வந்து ஒரு சுயநலத்துக்காகவோ ஒரு ஒரு பொருளாக மாற்றுறதுக்கோ இவங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க. இது பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ இவங்களையெல்லாம் கொண்டு போய் அரசியலில் விட்டாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலாகட்டும் அல்லது ஒரு டிசிப்ளினாக ஒரு இயக்கம் நடத்தி அதில் போய் ஜெயிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வெற்றிங்கிறது 11ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ ஏதோ ஒரு டியூட்டி மட்டும் பார்க்குறேன், அந்த டியூட்டியில் நான் வந்து தவறு இல்லாமல் பிசகு இல்லாமல் சிறப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பிறக்கிறவங்க தான். சிறப்புங்க. இவங்களுக்கு வேலையா தொழில்னு சொல்லும்போது எந்த டிபார்ட்மெண்ட்ல அமைங்க? ஆய்வுகள் உள்ளது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது பிஹெச்டி இந்த மாதிரி ரிசர்ச்சு ஐட்டங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழில் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லா வருவாங்க. கடல்படு பொருட்கள் சம்மந்தப்பட்டதுலேயும் நல்லா வருவாங்க. இவங்களுடைய பாக்கியஸ்தானம் அதுவும் நீர்ராசி தான், 5ஆம் இடமும் நீர்ராசி தான். அப்போ அதில் வந்து மெயினாக ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்டது, ஆய்வுகள் சம்மந்தப்பட்டது. இப்போ மெக்கானிக்கல் லைன்லேயே வந்து புதுசு புதுசாக வருது இல்லையா, அந்த மெக்கானிக்கல் லைனையும் டெவலப் பண்ணுறது. தத்துவங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது. இப்போ வந்து புதன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பவர்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுல வந்து கெட்டிக்காரங்க. இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற ஆயில்யம், லக்னத்தில் ராசியில் இருக்கிற ரேவதி, 9ஆம் இடத்துல இருக்கிற கேட்டை, இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா அப்டேட்டடாக இன்றைக்கி என்னெல்லாம் அப் டு லெவல் இந்த டைம் வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான பவரை வச்சுருக்கு. இப்போ ஒரு நாலேஜ் வேணும்னா, ஒரு சரித்திரத்தை வேணும்னா ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லணுமில்ல, கண்டிப்பாக அந்த சொல்லக்கூடிய பவர் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸு, எழுத்தாளர்கள், கதை வசனம் எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க இதுலேயும் இருப்பாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஜுகேஷனல் லெவலில் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தலைவர்களாக இருப்பாங்க. அதில் வந்து அந்த தொழில் பப்ளிஷிங்கு, புரோக்கரேஜ், ஜோதிடம், ஆன்மீகம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சிறப்பு. இவங்க என்னன்னா நம்ம மீனராசி சொல்லுமா ஆன்மீக சிந்தனை, ஞான சிந்தனைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? கேள்விக்குறிதான். 7ஆம் இடம் என்பது 6ஆம் இடமாக மாறுகிறது. அதனால வந்து இவங்க வந்து ஜாதக ரீதியாக கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா இவங்களும் உபயராசியா இருக்கு. ஆமாம், 7ஆம் இடமும் உபயராசி. உபயராசி 6ஆம் ராசி சத்துரு ராசி ஆயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுன்னு. அது மாதிரி இருக்கிறதுனால இப்போ இவங்க குருவாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் குறைவாக இருக்கும், அதாவது ஈடுபாடு குறைவாக இருக்கும். இவங்க நான் திருமணம் பண்ணுற போது வாலிப வயதுங்கும் போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்னு தான் நினச்சி உள்ளே போவாங்க.
பட் கருத்து வேறுபாடு எப்படி வருதுன்னா இந்த ரசனை இருக்கு இல்லையா, அந்த ரசனையில மாறுபாடு வரும். இப்போ மீனராசிக்காரர்கள் இப்போ ஒரு கணவனாக இருந்தோ மனைவியாக இருந்தோ ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு கற்பனையோட அணுகுவாங்க இல்லையா, என்ன ரசனையில் இருப்போம், அந்த ரசனைக்கு அவங்க டேலி ஆக மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா பகையாகாது, ஆனால் வந்து ஒத்துப்போகாது. பெருசாக நான் வந்து 100% எமோஷனலி அட்டாச்சுங்கிற அந்த பாயிண்ட் அங்கே வராது. ஐயா இவங்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யாருங்க? அதாவது வாழ விடாமல் தடுக்கிறது அப்படின்ற சொல்றதுல பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா போட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்களால இவங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னொரு விஷயம் வேலை செய்கிற இடம், இந்த வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் வந்து மறைமுகமான எதிர்ப்புகளாக இருக்கும், டைரெக்டாக எதிர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்கள் சம்மந்தப்பட்டோ, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சம்மந்தப்பட்டோ எதிரின பால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன் வகையில் உபத்திரவம் இருக்கும். அதாவது அவ்வளவா ஒத்து வராது, அட்டாச்மெண்ட் வராது. பங்காளி வர்க்கம்ங்கிறதுலையும் லாஸ் தான். தந்தை வர்க்க உறவுகள் அத்தனையுமே வந்து இவங்களுக்கு மைனஸ் தான். ஐயா இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா எந்த வித நோய்கள்னு வரும்? மீனராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக சுகர் கண்டென்ட் பார்த்துக்கணும். ஏன்னா 2-6-10 சுக்கரன் இருக்கார். இவங்க செய்கிற வேலைகள், தூக்கம் கட்டுறது அல்லது வந்து டயட்டு, உணவுகள் பொருந்தாத உணவுகள், அந்த மாதிரி இன்ப நுகர்ச்சிகள், அதாவது ஸ்வீட்டை விரும்பி சாப்பிட்றது, அதன் மூலமாக அது டெவலப் பண்ணி விட்டுரும் நோயை. அதனால் சுகரில் மெயினாக இது பண்ணிட்டணும். கிட்னியை பார்த்துக்கணும். சுகருக்கும் கிட்னிக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் இடம் தான் சுக்கிரன் வீடு, அஷ்டமாதிபதி. ஸோ அதில் மெயினாக பார்த்துக்கணும். அது போக ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது, இரத்த நாளங்களில் சுரப்பிகள், தைராய்டு மாதிரி சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கணும். 6ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடாக வருது, அதனால் ஹார்ட் சம்மந்தப்பட்டதுலையும் பார்த்துக்கணும். சிறப்புங்க ஐயா. ஐயாவின் அறிவுரை மீனராசி பிறந்தவங்களுக்கு 1000 தடவை பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மென்மேலும் வளரலாம் அப்படின்னு என்ன மாதிரி அறிவுரை இருக்குங்க? அதாவது சொந்த தொழில் அப்படின்னு பெரிய மூலதனம் போட்டு ரொம்ப எலாபரேட்டாக போகக்கூடாது. ஏன்னா அது உபயராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். எப்போவுமே 10-9 கனெக்ஷன் வந்தால் தொழில் அதிபர், முதலாளி இதையெல்லாம் கட் பண்ணி விட்டுரும், காலி பண்ணி விட்டுரும். அதனால் அந்த ஓனர்ஷிப் இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணலாம். இப்போ ஒரு ஹோட்டல் நடத்தினாலும் முதலாளி தான், ஆனால் அது சர்வீஸ். அல்லது ஒரு ஒர்க் ஷாப்பை வச்சுக்கிட்டு ஒரு உதிரி பாகங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அது சர்வீஸ். அந்த மாதிரி பண்ணலாம். மருத்துவத்துறையிலையும் உணவுத்துறையிலையும் உடைகள்லையும் எல்லாத்துலேயுமே சர்வீஸாக பண்ணணும், ஓனர்ஷிப்பாக பண்ணக்கூடாது. அதுபோக ஆன்மீக சப்ஜெக்டை எடுத்து இப்போ கண்டிப்பாக அதில் தொழிலாக பண்ணலாம். ஏன்னா 10ஆம் அதிபதியே குரு, அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். நீதித்துறையும் நல்லாயிருக்கும். நிதித்துறையில் வந்து இவங்க அட்வைஸராக இருக்கலாம். அதாவது இப்போ ஃபைனான்ஷியல் மேட்டரை சீட் ஃபண்டு நடத்துகிறாங்க, அல்லது ஃபினான்ஷியலாக கம்பெனிஸ் நிறைய அந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போகுது இல்லையா, அதனால் ஒரு கரஸ்பாண்டிங் லெவலில் இவங்க வந்து ஒரு மீடியேட்டராக, அட்வைஸராக, கன்சல்டிங் லைனில் இருக்கலாம். சிறப்பு சிறப்புங்க, அருமையாக சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட 12 ராசிகள் முடிச்சிட்டோம். சூப்பரான விஷயத்த டீகோட் பண்ணி சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி எடுத்து பார்ப்போம்யா. வித்தியாசமாக அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இப்போ வந்து முதல்ல நட்சத்திரம் பார்த்தோம். ஆமாங்க. அதுக்கப்புறம் இப்போ ராசிக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் லக்னம் வேற கேட்குறாங்க. அந்த லக்னத்தையும் எடுத்து நம்ம அதையும் பதிவு பண்ணலாம். அது போக ஒவ்வொருத்தர் பிறந்த மாதத்துக்குன்னு சில குணநலன்கள் இருக்கு. இந்த மாசத்துல பிறக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பவர்ஃபுல் வேலை பார்க்கும். அப்படிங்களா? ஏன்னா விதி மதி கதின்னு சொல்றதுல இப்போ விதியை பேசிட்டோம், விதியை கூட பேசல, மதியை பேசிட்டோம். விதிங்கிறது வந்து லக்னம், கதிங்கிறது வந்து சூரியனை குறிக்குது. இப்போ இன்னைக்கும் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் லக்னம். சூரியனை வச்சு சன் சயின்ஸ் அப்படின்னு சூரியனை வச்சு தான் 12 பாவங்களை கணக்கிடுறாங்க. அந்த மெத்தட்லையும் நம்ம நிறைய பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி.